வணக்கம். வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம கும்பராசிக்கு டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாமா? இந்த கும்பராசி இந்த கடந்த இந்த ஜென்ம சனியில படாதுபாடு பட்டிருப்பீங்க. ஏன்னா ஒரு மனிதருக்கு ஏழரை சனியிலேயே முக்கியமா ரொம்ப பிரச்சனையை கொடுக்கறது ஒரு 2.5 வருஷம் தான். அது எந்த ஃபேஸ் அப்படின்னா உங்களுக்கு ஜென்ம சனி, அதாவது உங்க ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதா ஜென்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. விரய சனி அப்படின்னா உங்களோட ராசியிலிருந்து 12ஆம் இடத்துல முன்னாடி இருக்கிறது விரயச்சனி அப்படிம்பாங்க. உங்க ராசியிலிருந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது பாத சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இந்த டிசம்பர் மாதத்துல. அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறாரு. உங்க ஜென்ம ராசியிலே ராகு பகவான், 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. அதே மாதிரி 11ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உங்களோட 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால, பயிற்சி ஆகிறதுனால அது ரொம்ப ஒரு நல்ல சைன் அப்படின்னே சொல்லலாம். இருக்கிற இந்த 12 மாதத்திலேயே இந்த வருஷத்திலேயே டிசம்பர் மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதமா இருக்குது கும்பராசி அன்பர்களுக்கு. ஏன்னா முதல் செவ்வாய் பகவான் முதல் வாரத்துல பயிற்சி ஆவார் உங்களோட 11ஆம் வீட்டிற்கு. அதே மாதிரி அதை தொடர்ந்து மார்கழி மாதம் டிசம்பர் 16ஆம் தேதி சூரிய பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. அதை தொடர்ந்து மறுபடியும் சுக்கிர பகவான் உங்களுக்கு டிசம்பர் 22ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. சோ அப்ப இது எல்லாம் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு, ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்றேன். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாசம் ரொம்ப பாசிட்டிவா இருக்குது. எந்தெந்த ஃபீல்ட்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத 1 by 1 சொல்றேன், கிளியரா பாருங்க. முதல் ஜாப், கெரியர், ப்ரொஃபஷன் இதெல்லாம் எப்படி போகும்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களோட 10ஆம் அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறதும் குருவோட பார்வையில இருக்கிறதும் உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன், அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம், ஒரு பேர், ஒரு நேம், ஒரு குட் ஃபேம், இது எல்லாமே இந்த டைம் பீரியட்ல கண்டிப்பா கிடைக்கும். அதுவும் முக்கியமா கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிற நபர்களா இருந்தா அவங்களுக்குமே அற்புதமா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா இந்த டைம் பீரியட்ல கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நீங்க இந்த ஜென்ம சனியில படாதுபாடு நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கான அந்த ஒரு ரெகக்னேஷன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கிறதுனால வேலையாகட்டும் தொழிலாகட்டும் நல்ல முன்னேற்றம். அதே மாதிரி தொழில இருக்கிற நபர்களா இருந்தா தொழில் செய்யக்கூடிய நபர்களா இருந்தா தொழில்ல லாபம் அதிகமா வரும். ஏன்னா குருவோட பார்வை 11ஆம் வீட்டுல இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களோட கெரியர் பிளானட். அவர் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதை தொட்டாலுமே லாபம். அதே மாதிரி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல வரும் அப்படின்னே சொல்லிடலாம். ஸோ அப்போ ஜாப், கெரியர் எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி பொருளாதாரம் அப்படின்னாலுமே உங்களுக்கு லாபம் அதிகமா இருக்குது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. ஸோ இதெல்லாம் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா பொருளாதாரத்திலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமா இருக்குது. ஸோ டோன்ட் வெரி, இந்த டைம் பீரியட் ரொம்ப ஃபேவரபிளா இருக்கு. இந்த டைம் பீரியட் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபேமிலி, மேரேஜ், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எப்படி போகுன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த கடந்த ஜென்ம சனியில படாதுபாடு பட்டிருப்பீங்க. ஏன்னா ஒரு விஷயத்த உங்களுக்கு, ஏன்னா இருள் கிரகம் சனீஸ்வர பகவான் அவர் உங்க ஜென்ம ராசிலே இருக்கிறதுனால நிறைய குழப்பங்கள், நிறைய சங்கடங்கள், நிறைய சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே உங்களுக்கு ஒன்றிணைந்து எல்லாத்தையுமே ஒரே நேரத்துல உங்களுக்கு இருக்கும். அப்படின்னு ஒரே நேரத்துல எல்லாத்தையுமே நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த டைம் பீரியட்ல ஒரு மன நிம்மதி, ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, குடும்பத்தோட வெளியில போறது, இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு வண்டியோ, வாகனமோ, வீடோ, சொத்து பொத்தோ வாங்குறது. ஏன்னா நீங்க நினைக்கலாம் இப்ப இருக்கிற விலைவாசிக்கு நான் என்ன வாங்குற மாதிரி இருக்குன்னா, ஆனா அந்த மாதிரியான டைம் பீரியட் இப்ப வருது. இவ்வளவு நாளா நீங்க மத்தவங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதான் அவங்க கார் வாங்குறாங்க, அவங்க இடம் வாங்குறாங்க, எல்லாருமே உங்களுக்கு குட் நியூஸ் சொல்றாங்க. ஆனா நீங்க இந்த டைம் பீரியட்ல மத்தவங்களுக்கு நீங்க குட் நியூஸ் சொல்ல போறீங்க. அதாவது நான் கார் வாங்கியிருக்கேன், நான் உங்களுக்கு இந்த இடம் வாங்கியிருக்கேன், இந்த வீடு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறத மத்தவங்களுக்கு நீங்க கொடுக்க போறீங்க. அப்படின்னா உங்களுக்கு அந்த நல்ல செய்தி வரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா இவ்வளவு நாளா மத்தவங்க எல்லாத்தையுமே சொல்றாங்க, நம்மனாலதான் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நீங்க ரொம்ப உங்களை ரொம்ப யோசனை பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க யாரை பார்த்து பொறாமப்பட மாட்டீங்க, பட் இந்த மாதிரி இருந்திருக்கு குடும்பத்துல. ஸோ இந்த டைம் பீரியட்ல எல்லாமே உங்களுக்கு சாதகமா வருது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் கும்பராசி நண்பர்களே. அதே மாதிரி திருமணம்னு எடுத்துக்கிட்ட இந்த டைம் பீரியட்ல கண்டிப்பா உங்களுக்கு ஏற்ற வரன் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு என்னதான் ராகு கேது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலுமே 1-7 ராகு கேது இருக்குது. அதே மாதிரி பாத சனியே இருந்தாலுமே குரு பகவான் ஓரளவு ஃபேவரபிளா இருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு எப்படியோ திருமணம் உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. இந்த டைம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணமும் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. உங்களுக்கான கரெக்டான பார்ட்னரை நீங்க கரெக்டா சூஸ் பண்ணுவீங்க. மேரேஜ் லைஃப் நல்லா இருக்க போகுது.
ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க, அதுவுமே நல்லா இருக்குது. மற்றவங்களோட ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னரோட ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதி, ஒரு ஹாப்பினஸ். எப்படின்னா இந்த நாளுக்காக தான் இவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியான டைம் பீரியட் வந்து இந்த டிசம்பர் மாதத்துல கும்பராசி அன்பர்கள் இந்த ஃபேமிலி மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து வந்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இந்த எஜுகேஷன்ல எப்படி போகும்னா வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையாவே நல்லா இருக்குது. சூரியன் வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு போவாரு. புதன் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு வந்து அப்புறம் மாதத்தோட கடைசி வாரத்துல வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. சோ இது எல்லாம் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா மாணவர்களுக்கு அற்புதமா இருக்குது. எடுத்த ஒரு முயற்சியில வெற்றி அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து முன்னேறது சூப்பரா இருக்கு. கல்வியில நம்பர் 1 வருவீங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு காம்படிஷன்ல நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன்னா அதுல நம்பர் 1 அப்படிங்கிற பொசிஷன் கண்டிப்பா உங்களை தேடி வரப்போகுது. மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியா இருக்குது. ஸோ இந்த டைம் பீரியட் ரொம்ப சூப்பரா இருக்குது. மாணவர்களுக்கா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும், இல்ல வந்து நான் என்னோட எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாமினேஷன் படிக்கணும், நான் என்ன கெரியர் சூஸ் பண்றதுன்னு தெரியல, இது எல்லாத்துக்குமே வந்து கும்பராசி என்பர்கள் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இந்த எஜுகேஷன் இந்த பருவத்தில் இருக்கிற நபர்களுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டான ஒரு வழி கிடைக்க போகுது. கரெக்டான ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது இந்த மாதத்துல கண்டிப்பா உங்களை தேடி வரப்போகுது. என்னவா இருக்கலாம்னா ஒரு வேலையா இருக்கலாம், ஒரு சொத்து பத்தா இருக்கலாம், ஒரு கரெக்டான உங்களுக்கு பிடிச்ச வரனா இருக்கலாம். எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமா நீங்க நினைச்ச மாதிரி வந்து உங்களுக்கு இந்த டைம் பீரியட் வரப்போகுது. ஏன்னா இது வந்து ரேர் காம்பினேஷன். 11ஆம் இடத்துல உங்களுக்கு இந்த கிரகங்கள் வந்து முதல் வந்து செவ்வாய், சூரியன், அதே மாதிரி சுக்கிரன், இவங்க எல்லாருமே வந்து 11ஆம் இடத்துல இருந்து குருவோட பார்வை அப்படிங்கிறதுனால எல்லாத்துலயுமே தொட்டதெல்லாமே லாபம் அப்படின்னே சொல்லலாம். அப்போ நீங்க என்ன ஒரு விஷயம் பண்ணாலுமே அதுல கண்டிப்பா வெற்றி அப்படிங்கிறது உறுதி. அதை வந்து நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ ஏன்னா நீங்க இந்த டைம் பீரியடுக்கு வேண்டி ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா எதை பண்ணாலுமே ஒரு தோல்வி, எதை பண்ணாலுமே ஒரு தடுமாற்றம், என்ன பண்ணாலுமே 4 பேர் வந்து அசிங்கமா பேசுறது, நம்மளை வந்து யாருமே மதிக்காம போறது அப்படிங்கிற மாதிரி இந்த டைம் பேஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து சலிச்சு போயிருக்கும். என்னன்னா நம்மளை எப்ப பார்த்தாலும் இப்படியே மட்டம் தட்டுறாங்க, நம்மளால மேல வர முடியாதா, இவங்கெல்லாம் நம்மளை அசிங்கப்படுத்துற அளவுக்கு நம்ம அவ்வளவு கீழே போயிட்டோமா அப்படிங்கிற மாதிரி கும்பராசி நண்பர்கள் நிறைய இந்த ஏழரை சனி காலகட்டத்துல ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அசிங்கப்பட்டிருப்பீங்க, அவமானப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த டைம் பீரியட் வந்து நீங்க யார் அப்படிங்கிறத மத்தவங்களுக்கு கண்டிப்பா ப்ரூவ் பண்ணி காட்டுவீங்க. அது கண்டிப்பா மத்தவங்க பார்த்துட்டு இவங்களா இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பொறாமப்படக்கூடிய அளவுக்கு உங்களோட வளர்ச்சி இருக்க போகுது அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் வந்து உங்களுக்கு உணர்த்துது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க கும்பராசி அன்பர்களே. அதே மாதிரி வந்து இல்லத்தரசிகள் பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள், ஏதோ ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், இல்ல மாத்தணும், இல்ல வீடு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு வந்து நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலான் இருக்கோம், ஒரு புதிய இடம் வாங்கலான் இருக்கோம், நல்லா இருக்கு. குடும்பத்துல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க, யாருக்கிட்ட போனாலும் ஒரு வாய் பேசினாலே பிரச்சனை, பேசலினாலும் பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய மன கசப்புகள், ஒரு டிப்ரெஷன் அப்படிங்கிறது, மன நிம்மதி இல்லாம, நிம்மதியான தூக்கம் இல்லாம, இந்த மாதிரிதான் நீங்க இருந்திருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த டைம் பீரியட்ல எல்லாமே ஹாப்பியா இருக்கு. நீங்க மத்தவங்களுக்கு ஒரு ட்ரீட் மாதிரி கொடுப்பீங்க, ஒரு விருந்து மாதிரி வைப்பீங்க. நான் இந்த மாதிரி வீடு கட்டிட்டேன், என்னோட பொண்ணு இந்த மாதிரி வேலை வாங்கிருச்சு, என் பையனுக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னு நீங்க வந்து மத்தவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறீங்க அப்படிங்கிறத கும்பராசி பெண்கள் நீங்க புரிஞ்சுக்கோங்க. குடும்பத்துல எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரும். பொருளாதாரமும் நல்லா இருக்குது. எல்லாமே உங்களுக்கு சூப்பரா கைகூடி வரக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம்னா இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறத கும்பராசி பெண்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு சந்தோஷம், ஒரு அன்பு, ஒரு பாசம் எல்லாமே இந்த டிசம்பர் மாதத்துல கண்டிப்பா இருக்குது அப்படிங்கிறத கும்பராசி பெண்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து ஹெல்த்னு பார்த்துக்கிட்டா ஹெல்த்ல பெருசா எந்த ஒரு ட்ரபிளுமே இல்லை. ஸோ நத்திங் டு வரி. ஆல்ரெடி வந்து ஏதாச்சும் ஒரு ஹெல்த் ட்ரபிள்ல வந்து சஃபர் ஆகிட்டு இருந்திருந்தீங்க, பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இப்போ வந்து அது ரெக்கவரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. படிப்படியே குணமாயி அடுத்த லெவலுக்கு வந்து உங்களோட ஹெல்த்ல வந்து அடுத்த லெவலுக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப ரொம்ப நலமோடு இருப்பீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே ஹெல்த்ல வந்து படிப்படியா ஒரு ரெக்கவரி ஸ்டேஜ் அப்படிம்பாங்க, அதாவது குணமாயிட்டு வரீங்க அப்படிங்கறத நீங்க வந்து இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுக்கு வந்து அதை வந்து நீங்க ஃபீல் பண்ண போறீங்க. ஸோ ஆனாலுமே டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஏன் அப்படி சொல்றேன், உங்களுக்கு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பாத சனியா 7.5 சனியில பாத சனி நடந்துட்டு இருக்கிறதுனால இன்னமே ஏதோ ஒண்ணு வந்து நம்மளுக்கு தடங்கள் ஆகிற மாதிரியே கொஞ்சம் அந்த அந்த ஒரு ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஒரு 25% வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது. மற்ற 75% நல்லா இருக்குது அப்படிங்கிறது கும்பராசி அன்பர்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா?
அடுத்து வந்து உங்களுக்கு வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் 60 வயசுக்கு மேல இருக்கிற நபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இந்த டைம் பீரியட்ல 7.5 சனி போய்கிட்டு இருக்கிறதுனால சில பேர்த்துக்கு வந்து 3ஆம் சுற்றா இருக்கும். மோஸ்ட்லி வந்து எல்லாத்துக்குமே 60 வயசுக்கு மேல இருக்கிற நபர்களுக்கு 3ஆம் சுற்றா இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நிலையில கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. என்னதான் எல்லாமே நல்லா இருந்தாலுமே வந்து உங்க ஜாதகப்படி உங்களோட ஏஜ் படி வந்து கொஞ்சம் உடல்நிலையில கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி புதிய முதலீடு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னா அது இப்போதைக்கு வேண்டாம். இருக்கிறது அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறது நல்லது. மற்றது எல்லாமே ஃபேவரபிளா இருக்குது. இப்ப ஏதாச்சும் நான் ஒண்ணு வாங்கணும், ஒண்ணு மாத்தணும், ஒரு விஷயத்த பண்ணணும்னா இருக்கிறத பண்ணலாம், தப்பு இல்லை. பட் புதுசா எந்த ஒரு முயற்சிகளும் இந்த டைம் பீரியட்ல எடுக்காம இருக்கிறது நல்லது. மற்றபடி வந்து எல்லாமே நல்லா இருக்குது. ஆல் ஓவரா பார்க்க போயிட்டா கும்பராசிக்கு வந்து இந்த 12 மாதத்திலேயே வந்து இந்த 2025ஆம் ஆண்டுல இந்த மாதம் வந்து அற்புதமா இருக்கிறதுனால, ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னா அடுத்து உங்களுக்கு 2026 அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய காத்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலா எல்லாமே அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்கள லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.